வணக்கம், வெல்கம் பேக் டு 1GB Tech சேனல். ஆக்சுவலாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ நார்மல் ஹெட்ஃபோன்லாம் பார்த்து பயங்கர போர் அடிச்சிச்சு. எவனாச்சும் ஒரு வித்தியாசமான ஹெட்ஃபோனை லான்ச் பண்ண மாட்டானா அப்படின்னு நினைக்கும் போது மேட் இன் இந்தியா ப்ராடக்ட் சோனிக் லேம்ப் அப்படின்றவங்க ஹெட்ஃபோன்ஸ்குள்ள சப்வூஃபர் வச்சு கொடுத்துருக்காங்களாம். யாரா நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. டோட்டலாக அன்பாக்ஸ் பண்ணிட்டு இது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பார்த்துடலாம். டாப்பில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பரை ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்ல பார்த்தோம்னா ஹெட்ஃபோனோட இமேஜ் இருக்கு. இயர்காஸ்மிக் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஏதோ சொல்றாங்க. சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பேக் சைடில் திருப்பி பார்த்தோம்னா ப்ராடக்ட் நேம் மற்ற ஹைலைட்டான டீட்டெயிலாம் மென்ஷன் பண்ணிட்டு கீழே மேட் இன் இந்தியா அப்படின்னு கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா எடுத்த உடனே ஒரு ப்ரீமியமான பவுச்சில் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த பவுச்சை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள பார்த்தோம்னா எடுத்த உடனே ஹெட்ஃபோன் தான் இருக்கு. டாப்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம். கையில் எடுத்து பார்க்கும்போதே அந்த ப்ரீமியம் ஃபீல் நல்லாவே கொடுக்குது. உள்ள டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் மைக்ரோஃபோன் அண்ட் யூஎஸ்பி டைப் சி கேபிள் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய லெவல்ல வெயிட் ஃபீல் ஆகல. ரெண்டு கலர் வேரியன்ட்ல கொடுத்திருக்காங்க. ஒன்னு நம்ம கிட்ட இருக்க இந்த கிரே கலர் டுவல் டோன் ஃபினிஷ்ல வருது. பார்க்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கு. இதுலயே பிளாக் கலருமே இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம இயர்ல வைக்கக்கூடிய அந்த குஷனை வச்ச ஃபீலே இல்ல வச்சதுக்கு அப்புறமேட்டு அதே போல டாப்லயுமே பாத்தீங்கன்னா குஷன் எஃபெக்ட் கொடுத்திருக்காங்க. ஃபிட் செக் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்க ஃபீல் கொடுக்குது. நீங்க ரன்னிங் ஜாக்கிங்லாம் போறீங்க, இல்ல ஜிம் ஒர்க் அவுட்லாம் பண்றீங்க, அந்த டைம்ல இந்த ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா கூட கீழே எல்லாம் உங்களுக்கு விழாது. நல்லாவே ஃபிட் ஆயிருக்கு. போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லெஃப்ட் சைடுல எல்லா கண்ட்ரோலுமே இருக்கு. அதுல சென்டரா பாத்தீங்கன்னா எல்இடி இண்டிகேட் லைட் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பவர் பட்டன், இதை உங்களுக்கு ப்ளே பாஸ் ஆகும் ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் கொடுத்திருக்காங்க. இதுலயுமே பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் சாங்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் சாங்கும் சேஞ்ச் பண்ணிக்க முடியுது. அப்படியே பாட்டம்ல சார்ஜ் போறதுக்கான டைப் சி போர்ட், டிட்டாச்சபிள் மைக் அட்டாச் பண்றதுக்கான ஒரு போர்ட்டுமே இருக்கு. சப்போஸ் நீங்க வீடியோ கால் பேசுறீங்க இல்லாட்டி மீட்டிங்லாம் அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஹெட்ஃபோன்ஸ்க்கான இன்பில்ட் மைக்குமே வருது. மோட்ஸ் சேஞ்ச் பண்றதுக்கான ஒரு டயலருமே இருக்கு. சவுண்ட் குவாலிட்டி அப்ப டீடைலா பார்க்கலாம். பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது நீங்க ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டு கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா 42 ஹவர்ஸ் கண்டினியூ அவங்களால கேட்க முடியும். அதே சமயம் சுத்தமா சார்ஜ்ல ஒரு 10 நிமிஷம் மட்டும் சார்ஜ் போட்டீங்க அப்படின்னா 6 ஹவர்ஸ் உங்களால கேட்டுக்க முடியும். ரெண்டு இன்டர்னல் மைக் கொடுத்திருக்காங்க. அவுட்டோர்ல போயிட்டு கால்மே பேசி பார்த்துடணும். நாய்ஸும் இல்ல, வாய்ஸோட கிளாரிட்டியுமே பெஸ்ட்டாவே இருந்துச்சு. ஃபைனலா சவுண்ட் குவாலிட்டி. ஹெட்ஃபோன்ஸ் வாங்குறதே பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான பேஸ் அவுட்புட் கிடைக்கணும், பிளஸ் பெஸ்ட்டான சவுண்ட் கிடைக்கணும் அப்படின்ட்டு தான் இதுல டுவல் டிரைவர் காம்போ கொடுத்திருக்காங்க. டைனமிக் டிரைவர் இருக்கனால வோக்கல்ஸும் உங்களுக்கு அந்த மியூசிக்கோட கிளாரிட்டியுமே பெஸ்டா இருக்கும். இது மட்டும் இல்லாம இம்ப்ளஸ் டிரைவர்னு ஒன்று கொடுத்திருக்காங்க. மெயின் ஹீரோவே இந்த ஹெட்ஃபோனுக்கு இதுன்னு தான் சொல்லணும். பேஸை வேற லெவல்ல பூஸ்ட் பண்ணி கொடுக்கிறதுக்கு. இந்த ஹெட்ஃபோன்ல பாத்தீங்கன்னா 4 மோட்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த ஹெட்ஃபோன்ஸ் பாட்டம்லயே பாத்தீங்கன்னா அவங்களால அதை கண்ட்ரோலும் பண்ணிக்கிற மாதிரி டயலருமே இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் மோட் பாத்தீங்கன்னா ஹியர் மோடு. இதுல பாத்தீங்கன்னா டோட்டலா சப்வூஃபர் ஃபுல்லாவே ஆஃப்ல தான் இருக்கும். இதோட சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஹைஸா இருக்கட்டும், மிட்ஸ், வோக்கல்ஸ்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலா ஃபிளாட்டா தான் இருக்கும். சப்வூஃபர் இந்த மோட்ல டோட்டலா ஆஃப்ல தான் இருக்கும். ரெண்டாவது ஹார்ட் இன் ஷேப்ல ஒரு மோட் இருக்கு. இது பேர் பாத்தீங்கன்னா ஃபீல் மோட். இந்த மோட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்வூஃபர் ஆன் ஆகறனால பேஸ்மே பாத்தீங்கன்னா நார்மலோட கொஞ்சம் பூஸ்ட் அப் ஆயே இருக்கு. மூணாவது இமர்ஸ் அப்படின்ற ஒரு மோட் கொடுத்திருக்காங்க. பேஸ் வேற லெவல்ல இருக்குன்னு தான் சொல்லணும். நம்ம பாடியில அந்த பேஸ் கண்டக்ட் ஆகுறத நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. நாலாவது பீஸ்ட் மோட். உங்களுக்கு பேஸ் எல்லாம் வேற லெவல்ல வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மோட மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. சப்போஸ் வாங்குனீங்க அப்படின்னா, ஏன்னா நீங்க ஒரு பேஸ்ல வராறீங்க அப்படின்னா நம்ம காது ஷேக் ஆகுது, அதே போல தலையெல்லாம் ஷேக் ஆகுது. சப்வூஃபர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் ஆகுறனால உங்களுக்கு அந்த டீப் பேஸ் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. சவுண்ட் குவாலிட்டில இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க பீஸ்ட் மோட்ல எல்லாம் வச்சு கேக்குறீங்க அப்படின்னா நீங்க தியேட்டரோட சென்டர் சீட்ல உட்கார்ந்து ஒரு ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்கல்ல, சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இதுல கிடைக்குதுன்னே சொல்லலாம். நீங்க ஒரு சாங் ப்ளே பண்றீங்க அப்படின்னா 4 டிஃபரெண்ட் டைப்ல உங்களால கேட்க முடியுது. முக்கியமா சொல்லணும்னா நல்ல ஒரு டீப் பேஸ் கொடுக்குறாங்க. வாய்ஸோட கிளாரிட்டியா இருக்கட்டும், மியூசிக்கோட செப்பரேஷன், ஃப்ரீக்வன்சி லெவல்லாம் வேற லெவல்ல தான் பண்ணுது. இந்த ஹெட்ஃபோன்ஸ்ல நான் குறைய பார்த்த ஒரே விஷயம் இதோட பிரைஸ் தான். 17,000 பிரைஸ் பண்ணிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பிரைஸை கம்மி பண்ணி கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுது. சப்போஸ் நீங்க வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டேக் ப்ராடக்ட்லயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.